தேவன் மகிமைக்கு சோசரம் உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்காருங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதே ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த வார்த்தையை தந்திருக்காரு பாருங்கள். நம்ம ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பொருளுக்காகவோ ஏதோ ஒரு காரியமாக இருக்கட்டுங்க, ரொம்ப நாளாக காத்திருப்போங்க. 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் கூட ஆகுங்க அது நடக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ரொம்ப நாள் காத்திருக்கும் போது நம்மளோட மனசு ரொம்ப கஷ்டப்படும், வேதனைப்படும், நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சிருவோம். என்னடா இது நடக்குன்னு நினைக்கிறமே, நடக்க மாட்டேது, இவ்வளோ நாள் கடந்து போயிட்டுருக்கே அப்படிங்கிற நம்ம கஷ்டப்படுவேங்க. ஆனால் அந்த காரியம் நம்மளுக்கு நடக்கும்போது நம்ம பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மாறி அதெல்லாமே நம்ம மறந்துடுவோங்க. நம்ம நினச்ச காரியம் நடக்கும்போது நம்ம பட்ட கஷ்டம் அனைத்துமே மாறி நம்மளுக்கு ஒரு சந்தோஷ நிம்மதி கிடைக்குங்க. அதை தான் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது நம்ம நினச்ச காரியம் நடக்கும்போது எல்லாமே அது மாறி போய் நம்மளுடைய வாழ்வில் சந்தோஷ நிம்மதி நிலைக்குங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்லியிருக்காரு. நீங்கள் காத்திருக்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க போகுது. நீங்கள் ஜபிச்சு கொண்டு இருக்கிற காரியம் சீக்கிரமாக நடக்க போகுது. ஆண்டவர் இன்னிலேருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறாருங்க.